பாராளுமன்றத்துல வந்து விவாதிக்காம நீங்க எப்படி போய் ஒரு நாட்டுக்கு வந்து ஒருதலை பட்சமாக வந்து உங்க நாட்டு நலனை வந்து அடகு வைப்பீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு. அவர் பேசுறதுல எந்த சர்ச்சையும் கிடையாது. பொறுப்பு தவறி போகும் பட்சத்தில் அந்தந்த மாநில முதல்வர்கள் ராஜினாமா செய்த வரலாறு இருக்கிறது. அந்த வரிசையில் இப்ப எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். மற்ற எல்லா எதிர்கட்சியிலுமே கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றனர். இந்த சூழல்ல பிரதமர் மோடி ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கா? இன்ன வரைக்கும் மணிப்பூருக்கும் போல காஷ்மீருக்கும் போல அப்படின்னும் போது ஒரு மோசமான பிரதமரை வைத்திருக்கிறோம். இன்னும் அமெரிக்காவுக்கு அடிபணியும் ஒரு பிரதமரை வைத்திருக்கிறோம் அப்படின்னும் போது அவர் வந்து ஓடி ஒளியதான் ட்ரை பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ராணுவம் அதன் வேலையை சரியா செஞ்சிருக்கு, கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் செய்யுது. ஆனா மிச்சம் 3 இடத்துலயும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்படின்றனாலதான் இன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர் வந்து இவ்வளவு திமிரோட பேசுறாரு. ஏன் அப்படின்னா இந்திய பிரதமரோ பாகிஸ்தான் பிரதமரோ கூட அறிவிக்காம ட்ரம்ப் அறிவிக்கிறார். அவர் லிட்டரலி என்ன பண்றாருன்னா அந்த ட்வீட்ல இது வரைக்கும் புத்தி கட்டு போய் தெரிஞ்சானுங்க, இப்ப பாருங்க காமன் சென்ஸும் நல்ல புத்தியும் கொடுத்து அவனுங்களை வந்து கையெழுத்து போட வச்சிருக்கேன்